அன்றைக்கு 24 வயது அந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடிபட்டார், உதைபட்டார். சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் போய் பார்க்கிறார். மகனை பார்ப்பதற்காக அல்ல, எல்லா திமுக கைதிகளையும் பார்த்துவிட்டு, என்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு தான் எனக்கு பிறந்தவனை நான் போய் பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஸ்டாலின் அந்த இளைஞரிடத்திலே போய் நிற்கிறார். எப்போதும் அரக்கை சட்டை தான் போடுவார் அவர். இன்றைக்கும் அரக்கை சட்டை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த முழுக்கை சட்டை போட்டதிலே அப்போதும் அப்படித்தான். தந்தைக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை முழுக்கை சட்டை போட மாட்டான், அரக்கை சட்டை தான் போட்டிருப்பான் என்று. ஆனால் அன்றைக்கு போகிற போது முழுக்கை சட்டையோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கலைஞருக்கு அண்ணன் பாரதிக்கு தெரியும், நாங்க போய் நின்னோம்னா எப்ப வந்து டெல்லியில இருந்து பாரு, இல்லைங்க நான் பெரம்பலூர்ல இருந்து வர்றேன், வேற என்ன விஷயம் பாரு, ஒன்னும் இல்லம்மா, உன் முகத்தை பார்த்தா ஒன்னும் இல்லைன்னு தெரியலையே, ஏதோ விஷயத்தோட வந்திருக்கேன் பாரு. பார்த்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார். என்னுடைய தாயாருக்கு அடுத்த நாள் காலை பைபாஸ், அநேகமாக இறந்து விடுவார் என்று சொல்லியே விட்டார்கள். ஆனா பைபாஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்க 8 பேர், நான் தான் 8வது பையன். கிட்டத்தட்ட 50 பேர் நிக்கிறோம். அக்கா பையன், அக்கா பேரன் பேத்தி, பெரிய குடும்பம். 8வது பையன் நான், எனக்கே பொண்ணு 5வது படிக்குது. அப்போலோல போய் உள்ள நிக்கிறோம். இது எங்க குடும்பம்னு பார்த்தா அப்போலோ டாக்டர் சிரிக்கிறாங்க, ஐயோப்பா பெரிய குடும்பம் தான். எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எப்ப நான் வந்தாலும் வருவேன், வரலன்னா பரவாயில்ல, யாரும் சந்தோஷப்படாதீங்க, 8 பிள்ளைய பெற்ற 8வது பிள்ளையே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டா, எனக்கு ஒரு கவலை இல்லை, நல்லா போயிட்டு வரேன்ட்டாங்க. அப்போ மரணத்தின் உச்சியிலே கூட சில எதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற துணிச்சல் அந்த தாயாருக்கு இருந்தது. இப்போ கலைஞர் போய் நிற்கிறார், முகத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே என்னப்பா ஜெயில நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு. இவருக்கு தெரியுது முழுக்கை சட்டை போட்ட உடனே என்ன நடந்தது, உன்னை அடித்தார்களா என்று கேட்கிறார். 24 வயசு பையன் அழுது இருக்கணும், துவண்டு இருக்கணும், எனக்கு அடி தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் அன்றைக்கு அரசியல்வாதி அல்ல, சட்டப்பேரவை உறுப்பினர் அல்ல, மேயர் அல்ல, கவுன்சிலர் கூட அல்ல, அரசியலுக்கு அவருக்கு பெருசா சம்பந்தம் இல்ல. இளைஞர் அணியில துவக்கி வைத்து அண்ணாவை பேச வேண்டும் என்று வைத்த ஒரு இளைஞன், கொள்கை தெரியும், அப்பா கொள்கை, அவ்வளவுதான். எந்த பொறுப்புலையும் இல்ல, இந்த அரசாங்கத்தில் எந்த தப்பையும் பண்ணல. அப்படி இருந்த ஒரு 24 வயது இளைஞனை பார்த்து உனக்கு அடி விழுந்ததான்னு கேட்கல, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பா கலைஞர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த 24 வயதன் அன்றைக்கு 24 வயது இளைஞன் அன்றைக்கு சொன்னார், எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட காயத்தை, அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட ஆபத்தை போய் சரி செய்யுங்கள், என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மதிநுட்பம் உள்ள, வினைநுட்பம் உள்ள, மன வலிமை இருந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த இளைஞன் தான் இன்றைக்கு முதலமைச்சர், ஒரு சாதாரண ஆள் அல்ல. அப்படி தொடங்கிய அரசியல் வாழ்க்கையில் கட்சியை பார்த்தீங்கன்னா நீ மாவட்ட பிரதிநிதி, அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அதற்கு பிறகு இளைஞர் அணி செயலாளர், அதற்கு பிறகு பொருளாளர், அதற்கு பிறகு செயல் தலைவர். படிப்படியாக வளர்ந்து ஆட்சி பொறுப்பில் என்ன சட்டமன்ற உறுப்பினர், மேயர், உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர். சும்மா எடப்பாடி மாதிரி மண்டியிலிருந்து நேரம் வந்துடல, முறையாக வந்தவர் அரசியலில்.